வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எல்லோ ஜோன் ஒன்று போட்டிருந்தோம், மேலேயும் கீழேயும் போட்டிருந்தோம். அதுக்கு இடையில ஒரு ரெசிஸ்டன்ஸும் போட்டிருந்தோம். 22,476ங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸும் போட்டிருந்தோம். மேலே வந்து எல்லோ ஜோன் வந்து 22,560க்கும் 575 இந்த ரேஞ்சில் ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு சொல்லியிருந்தோம். அதே சேர்ந்து கீழே உள்ள எல்லோ ஜோன் 22,305 இதுக்கு கீழே போனால் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் சைடுவேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸில் இந்த பிரேக் பண்ணுற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்த தாண்ட முடியல அந்த எல்லோ ஜோனை. அதுக்கப்புறம் இறங்கினதான் அதுக்கப்புறம் ஃபுல் சைடுவேஸ் இந்த மார்க்கெட் இதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு நிஃப்டி. சரி பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் நம்ம மேலே எல்லோ ஜோன் கொடுத்துருந்தோம், கீழே எல்லோ ஜோன் கொடுக்கல. கீழே வந்து சப்போர்ட் மட்டும் தான் கொடுத்தோம். 48,659 சப்போர்ட் தான் கொடுத்துருந்தோம். மேலே ரெசிஸ்டன்ஸ் மட்டும் 49,057க்கும் 49,174 200 ரவுண்டாக அந்த ரேக் சொல்லியிருந்தோம். இதுக்கு பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வெரி புல்லிஸாக மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைனா சைடு வேஸ் சொல்லியிருந்தோம். இந்த எல்லோ ஜோனை வந்து ஒரு விக்கு தான் வச்சு வந்து அதை பிரேக் பண்ணி க்ளோசிங் கூட கொடுக்க முடியல இந்த ஏரியாவுக்குள்ளே. ஆனால் இந்த 49,174க்கு மேலே க்ளோசிங்கோடு இருந்துச்சு. ஆனால் இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணி மேலே போக முடியல மார்க்கெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டவுன் சைடு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் சைடு வேஸாகவே ஃபுல்லாக முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கேன். நிஃப்டியோட டே கேண்ட் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணணும், ஒரே குழப்பமாக இருக்குது. ஸோ ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தோம்னா அதாவது வெள்ளிக்கிழமை கேண்டில் முதல் கேண்டில் பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் சைட் கேண்டில். இதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த கேண்டோட லோ பிரேக் பண்ணால் இறங்கிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த லோ பிரேக் பண்ணல, மார்க்கெட்டுக்கு மேலே தான் முடிச்சிட்டாங்க, மேலேயும் போகல. இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஸ்பின்னிங் டாப்பு எதிர்பார்த்தேன், ஆனால் ஸ்பின்னிங் டாப்பும் போடல. ஒரு நார்மல் ஒரு செல்லிங் கேண்டில் தான் இருக்குது. சரி ஓகே, டே கேண்டில் பொறுத்தளவுக்கு செல்லிங்கான வாய்ப்பு தான் இதில் கிளியராக தெரியுது. அது 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த நேத்தோட லோ தான் ஸ்ட்ராங் 22,348 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கத்தான வாய்ப்பு உண்டு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் இறங்கித்தான வாய்ப்பு தான் அதிகம். அதே சமயத்தில் இதில் சின்ன ஒரு மைனர் ட்ரெண்ட் லைன் இருக்குது, அந்த ட்ரெண்ட் லைன் போடுறேன். அது பிரேக் பண்ணும் பட்சத்திலே மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதான வாய்ப்பும் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி தான் இருக்காங்க, ஆனால் க்ளோசிங் கொடுக்கல. இப்போ இந்த ஹை அதாவது இந்த வீக் அதாவது கிட்டத்தட்ட 2.45 கேண்டில் ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு அதிகம். இது ரெசிஸ்டன்ஸாக போட்டுப்போம் நம்ம. 22,487 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் 22,526 அப்படின்னு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணாலும் செகண்ட் பிரேக் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் போக வாய்ப்பு. ஆனால் இந்த இடத்துல மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதான வாய்ப்பு அதிகம். ஆனால் நம்ம புல்லிஸ் எப்போ எதிர்பார்க்கலாம்னா 22,526 பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். இல்லைனா இது கூட எல்லோ ஜோனாக நம்ம போட்டுடலாம். ஏன்னா இந்த இடம் அந்த மாதிரி செட்டப் தான் இருக்குது. நம்ம எல்லோ ஜோனே போட்டுருவோம். ஏன்னா இந்த ஜோனை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மேலே போக முடியும். இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, மேலே என்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை 22,588. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்கு போயிடும். அதாவது 22,710 வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது இதை பிரேக் பண்ண பட்சத்தில். அதுக்கடுத்து ஆல் டைம் ஹை 22,794. இப்போ இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே வெரி புல்லிஸாக இருக்க வாய்ப்பு. அதே சமயத்தில் இந்த 22,348க்கு கீழே மார்க்கெட் இறங்கத்தான வாய்ப்பு அதிகம். இதுக்கு இடையில இங்கே ஒரு சப்போர்ட் ஒன்று போட்டுறேன். இன்னையோட லோவில் செலக்ட் ஆகலை. 22,409 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வச்சுப்போம். அதுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தோம்னா 22,348. இந்த 22,348 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங் சப்போர்ட். மார்க்கெட் இங்கேருந்து பை ஆகிறது வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் ஃபால் ஆகிறதான வாய்ப்பும் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த 22,348க்கு கீழே பார்த்தீங்கன்னா 22,305, 22,259, அதுக்கடுத்து 22,179 அந்த மாதிரி இருக்குது. இது பிரேக் பண்ணாலே மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு. நம்ம கீழே ஒரு பெருசாக போட்டுருவோம். இது ரெட்டாக போட்டுறேன். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு
இந்த 22,409 பிரேக் பண்ணால் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இது பிரேக் பண்ணாலும் வீக்கு தான். இந்த இடங்கிறத போட வேண்டியதில்லை, எடுத்துறேன் இதை. ஏன்னா இந்த 22,409 பிரேக் பண்ணும் பட்சத்திலே மார்க்கெட் வீக் ஆகிட்டு தான் அர்த்தம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரை எல்லோ ஜோனுக்கு மேலே இருந்தால் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதை 1 ஹவரில் வைக்கிறேன் பாருங்களேன். இப்போ 1 ஹவரில் பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான டோஜி, அதுக்கப்புறம் இன்னொரு லாங் டோஜி. இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஸ்பின்னிங் டாப் சைடில் தான் இருக்குது. இப்போ இந்த கேனில் பிரேக் பண்ணும் பட்சத்திலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 22,588ங்கிறது ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 1 ஹவர் கேண்டில் படி. ஆனால் என்னோட 15 மினிட்ஸ் படியே என்னோட கணிப்பில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். அதாவது கேப் டவுன் இல்லாமல் இருக்கணும். ஓப்பன் வந்து கேப் டவுனாக இருக்கும் பட்சத்தில் சிரமம், இல்லை ஃப்ளாட்டாவோ இல்லை கேப் அப் இருந்தாலும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டிலும் பார்த்தீங்கன்னா நேற்றோட கேண்டில் க்ளோசிங்கோட கொடுக்கல, அந்த இடத்துக்கு கூட போகலை மார்க்கெட். அதை கம்பேர் பண்ணுறப்ப மார்க்கெட் புல்லிஷ் தான் சொல்லலாம். இருந்தாலும் முடித்தவங்க வந்து இந்த இடத்துல நேற்றோட லோவை கீழே போகாமல் அந்த ஃப்ளாட்டாக முடிஞ்சோட பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் கீழே தான் முடிச்சிருக்காங்க. டே கேண்டில் படி பார்த்தா வீக்கு தான். ஆனால் 15 மினிட்ஸோ 1 ஹவர் படி பார்த்தீங்கன்னா அது அப்சைடு தான் தெரியுது. சரி, பார்ப்போம். நம்ம 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நேற்றோட லோவில் நம்ம ஒரு சப்போர்ட் லைன் போடுவோம். அதை 48,659 48,659ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இப்போ இது 1 ஹவர் கேண்டில் வச்சுருக்கேன். சாரி, இது 15 மினிட்ஸாக மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தோம் நிஃப்டி மாதிரி இதில் ட்ரெண்ட் லைன் இருக்குது, மைனர் ட்ரெண்ட் லைன், அதை போட்டுருவோம். இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன் வேலை செய்யறதுன வாய்ப்பு அதிகம். இப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த விக்கை போட்டுப்போம். ரெட் கலரை மாற்றிக்கிறேன். 49,010 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடம் இன்றைக்கி போனால் ஹையாக வச்சுப்போம். 49,250 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கப்போ மார்க்கெட்டு கொஞ்சம் சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். நிஃப்டியோட பக்கத்தில் இருக்குது, இதில் வந்து கொஞ்சம் எட்டி இருக்குது. 49க்கும் 49,250க்கும் இந்த இடையில இருந்தால் மார்க்கெட் சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு. அதே சமயத்தில் இந்த 49,252க்கு மேலே மார்க்கெட் வந்து புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா நேற்றோட ஹை 49,607ங்கிறது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ போனால் ஆல் டைம் ஹை 49,974. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும் பட்சத்தில், அதாவது 49,250 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேலே போகிறது வாய்ப்பு அதிகம், அந்த ஆல் டைம் ஹை வரைக்கும். அதை நம்ம கிரீனாக போட்டுருவோம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 49,659 அப்படிங்கிற பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதிலேயே ஒரு சின்ன மைனர் ட்ரெண்ட் போடலாம். கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்டில் வேலை செய்யாது, இருந்தாலும் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும் பட்சத்தில் இந்த ட்ரையாங்கிள் பட்சத்தில் இந்த சைட்வேஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த ட்ரையாங்கிள் செட்டப் படி பார்த்தோம்னா அது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சுன்னா இந்த 49,010 பிரேக் பண்ணாலே இந்த 250 பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இல்லை. இதுலேருந்து அப்போ கண்டினியூவோட மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடம் சைட்வேஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இந்த இடம் சைட்வேஸ் ஆகிடும். இந்த இடம் எப்போ சைட்வேஸ் ஆக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகி இதில் அந்த 48,659 சப்போர்ட் எடுக்கும் பட்சத்தில் இந்த இடம் சைட்வேஸாக இருக்கும். அப்படி இல்லை மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆனால் இந்த சைட்வேஸ் எதிர்பார்க்க இல்லை, மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஓப்பனை பொறுத்து தான் இப்போ இந்த செட்டப் இந்த இடத்துல அமையும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது பிரேக் பண்ணக்கூடாது, 48,659 பிரேக் பண்ணக்கூடாது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணும் பட்சத்தில் இங்கே சைட்வேஸ் இருக்கும், இங்கே பிரேக் பண்ணால் இங்கே சைட்வேஸ் இருக்கும். ஒருவேளை பிரேக் பண்ணாமல் ஒரு கேப் அப்போ இல்லை ஓப்பன் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துலேருந்தே அதாவது 49,010லேருந்தே மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் 49,250லேருந்து தாண்டும் பட்சத்தில் மார்க்கெட் புல்லிஸாக ஆல் டைம் ஹை வரைக்கும் தொடர்றது வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஒருவேளை பிரேக் பண்ணால் கீழே சப்போர்ட்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் 48,659. அதுக்கு கீழே பார்த்தோம்னா 48,499ங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னா 48,235, அதுக்கடுத்து 48,088 அப்படிங்கிறது வந்து ஃபோர்த் சப்போர்ட்டாக இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு அதிகம். ஒருவேளை டவுனில் ஓப்பன் ஆனால் இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் மார்க்கெட் இந்த இடத்துல சைட்வேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, ஃபின் நிஃப்டி வரல பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபின் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட் வச்சுருக்கோம். இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணுறப்ப இது வீக்காக இருக்குது. ஆனால் நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் கிட்டத்தட்ட நேற்றோட லோவை தொடவே இல்லை. ஆனால் ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்னோடய லோவை கூட பிரேக் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ்.
இதை வந்து நம்ம வந்து 5 மினிட்ஸ் வச்சு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். பிரேக் பண்ணல, கரெக்டாக சப்போர்ட் எடுத்துட்டாங்க. இப்போ இந்த லோவை என்னோட டேயோட லோவை பிரேக் பண்ண பட்சத்தில் ஃபின் நிஃப்டி கீழே போகிறது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 21,979 21,800 அப்படின்னு வச்சுப்போம். இந்த இடத்து பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி செட்டப்பில் தான் இதுவும் இருக்குது. இது ரெட்டாக போட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3 ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம். அதில் 21,797 அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம். அதுக்கடுத்து 21,844, அதுக்கடுத்து 21,884 அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கு மேலே பார்த்தோம்னா இந்த ஹை ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் போட்டுருவோம். ஓகே, 21,967ங்கிறது 4த்து போட்டிருக்கோம். இப்போ இந்த 21,797 இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த பிரேக் பண்ணணும். இந்த 21,800க்கு மேலே மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் 21,700க்கு கீழே டவுன் சைடு போகிறது வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இது பிரேக் பண்ண பட்சத்தில் அது கீழே எவ்வளோ தூரம் போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இது டேக்கன் வச்சு தான் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 21,707 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரை 21,612, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 21,480, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 21,304 அப்படிங்கிற சப்போர்ட் வரிசையாக இருக்குது. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 21,800 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் புல்லிஸாக வெரி புல்லிஸாக போகிறது வாய்ப்பு இருக்குது. இதோட எடுத்துகிட்டு நம்ம பெருசாக போட்டுருவோம். இதுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும் புல்லிஸாக. அதே ஓப்பனை பொறுத்தா இருக்குது. அதே சமயத்தில் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் நம்ம சொன்ன எதுவுமே நடக்காது. இப்போ அதான் ப்ராப்ளம். ஃப்ளாட்டாவோ இல்லை கேப் அப் இருந்தால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். டேயோட லோவுக்கு கீழே கேப் டவுன் இருக்கும் பட்சத்தில் நம்ம சொன்ன எதுவுமே நடக்காது. நிஃப்டிலும் சரி, இப்போ நம்ம கொடுத்த 3லையுமே அது நடக்க வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ளாட்டாக இருக்கணும், இல்லைனா கேப் அப் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.